ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு மாவு பிசையலாமா? அதற்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு வெது வெதுப்பான நீரில் மாவு பிசைங்க. சப்பாத்தி நல்லா மிருதுவாக வரும். மாவு இந்த மாதிரி உப்பு எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. சிறிதளவு நெய் போட்டு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. மாவு இந்த மாதிரி ஆகணுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணுங்க. அப்போ சப்பாத்தி சுடலாங்க. சப்பாத்தி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் நல்லா தடவிக்கோங்க. தரட்டுங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தோசைக்கல்லுக்கு நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி திருப்பி போடுங்க. நல்லா புஷ்ஷுன்னு இந்த மாதிரி எலும்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எலும்பு நல்லா எலும்பு புஷ்ஷுன்னு எழுதுங்க. சப்பாத்தி கடாய் வைத்து எண்ணெய் செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள் பைத்தம்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைங்க. பொரிய விடவும். கடுகு, சீரகம், வெந்தயம் சிறிதளவு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பிறகு கருவேப்பிலை சேர்க்கவும். இந்த பொரிக்கும் பைத்தம்பருப்பு சாம்பாரில் சேர்க்கவும். பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கலக்கவும். பைத்தம்பருப்பு சாம்பார் ரெடி. இது பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு தொட்டுக்கொள்ளலாம். சப்பாத்தி பைத்தம்பருப்பு சாம்பார் ரெடி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.